ஹாய் மக்களே, நான் உங்கள் தர்மினி. இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறது வந்து சிப்பி பைட்ஸ். ஓகே, நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து தேவையான பொருட்களை பார்ப்போம். இது கோதுமை மாவு வந்து 1 கிலோ எடுத்துருக்கிறேன். அடுத்தது வந்து தேவையான அளவு உப்பு போடுங்க. இது தனி மிளகாய் தூள். இது வந்து நான் அந்த தண்ணிக்குள்ள வந்து கொஞ்சம் மஞ்சள் போட்டு வச்சிருக்கிறேன். வாங்கோ இப்போ வந்து குழச்செடுப்போம். இப்போ வந்து தேவையான அளவு உப்பை போடுவோம். வந்து ஒருக்கா கலந்து விடுவோம். இப்போ வந்து போட்ட மஞ்சள் தண்ணியை விடுறேன். இதுக்குள்ளே போட்டு குழச்செடுப்போம். உங்களுக்கு ஏற்ற தண்ணி அளவு விட்டுடுங்க. நீங்கள் இதை காணாட்டா நான் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து காணாட்டா நீங்கள் வெறும் தண்ணியை விட்டு கூடி குழைக்கலாம். பாருங்கோ, நான் குழைச்சி கொண்டிருக்கிறேன். நீங்கள் இந்த ரொட்டின்ற பதத்துக்கு ஏற்ற மாதிரியே இதை குழைச்சி எடுக்கணும். நீங்கள் இப்போ இதுக்குள்ளே வந்து கலரிங் மஞ்சள் கூடி விடலாம். நான் வந்து மஞ்சள் தூள் தான் போட்டிருக்கிறேன். அமர்த்தி நல்லா குழைச்சிடுங்கோ. அப்போ தான் வெட்டைகளை நல்ல இதாக வரும். இப்போ வந்து நான் குழைச்சிட்டேன். இப்போ மேலால் கொஞ்சம் எண்ணெய் விடுறேன். இது வந்து இந்த மாவை வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக குழைச்சி திருப்பி முருகா அமர்த்தி எடுப்பேன். ஓகே, எவ்வளவு தான் நம்ம வாங்கோ மாவை உருட்டி போட்டு பீஸாக கட் பண்ணுவோம். வந்து நாங்கள் போலியெல்லாம் பிடிச்சி வைப்போம். ஓகே, உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இதில் கொஞ்சம் இதுக்கு எண்ணெயை தெளிச்சிட்டு வடிவாக பூசிடுவோம். நாங்கள் இதை வடிவாக உருட்டி எடுப்போம். இழுத்து நீங்கள் உருட்டினீங்கன்னு சொன்னால் தான் வெட்ட சுகமாக இருக்கும். ஓகே, பாருங்க, நான் வெட்ட போகிறேன். இப்படி பீஸா வெட்டி எடுங்கோ. பாருங்க, முதல் நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னமே இந்த தட்டில் வந்து எண்ணெய் எப்பன்னு பூசி வைங்கோ. ஓகே, இந்த சைட் வழியே இந்த சின்னனா வந்துருக்கு தானே, அதுக்குள்ள நீங்கள் பேருந்து திருப்பி உருட்டைகளை உருட்டி எடுங்க. அதை கழிச்சு வைப்போம். இப்போ வந்து நாங்கள் வெட்டின சேப்பு போல எடுப்போம். இப்போ எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டு வந்து நான் பொரிக்கேக்கில் காட்டுறேன். ஓகே, இப்போ ஃபுல்லாக எல்லாம் வெட்டி முடிஞ்சுது. இனிமேல் பொரிச்சு எடுப்போம். முதல்ல வந்து நாங்கள் எண்ணெயை விடுவோம். இப்போ எண்ணெய் வந்து சூடாகி கொண்டிருக்குது. சூடாகட்டுக்கு நாங்கள் போடுவோம். ஓகே, சூடாகிட்டுது பாருங்க, நான் போடுறேன். இப்போ ஒருக்கா தட்டி விடுவோம். பாருங்க, இது பொரிஞ்சு வந்துருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. இது வந்து நான் தூள் தான் தூவ போகிறேன். ஆனால் இது இன்னும் ஒரு வித்தியாசமாக செய்யலாம். 3 கலர்கள் 4 கலர்கள் நீங்கள் தேவையான கலர்கள் போட்டு சீனி பானி காய்ச்சியும் ஊற்றலாம். அது நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக செய்து போடுவேன். இப்போ வந்து ஓகே ஆயிட்டுது. நான் எடுக்க போகிறேன். ஓகே, பாருங்க, இந்த சத்தம் பெறவே நீங்கள் எடுங்க. அந்த இப்போ நீங்கள் வடையல் பொரிக்கிற மாதிரி சத்தம் இருந்தாலே நீங்கள் சரி எடுக்கலாம். நான் இதுக்கு வந்து பேப்பர் போட இல்லை. பேப்பர் போட்டால் இப்போ நீங்கள் உப்பு தூள் பிரேட் இல்லாது. அதால் நான் இப்படி ஒரு பேசன் எடுத்துருக்கிறேன். நீங்களும் ஏதாச்சும் ஒரு பேசனுக்குள்ள இப்படி போட்டிங்கன்னா சரி. வாங்க, முதல்ல தூள் கொஞ்சம் போடுவோம். மற்றது உப்பு கொஞ்சம் போடுறேன். இது வந்து நீங்கள் பொரிச்ச ரக்கின உடனே போட்டுருவணும். போட்டுட்டு குலுக்கி எடுக்கணும்.
அப்பதான் உப்பு சேரும், இல்லையான்னு சொன்னா சேராது. ஓகே, இவ்வளவு தான். நம்ம பொரிச்சு முடிச்சுட்டு நான் காட்டுறேன். ஓகே பாருங்கோ, எல்லாம் பொரிச்சு எடுத்துட்டேன். பார்ப்போம் என்ன முறுமுறுப்பாக இருக்குன்னு பாருங்கோ. இப்போ வாங்கோ சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா உப்பு உரைப்பெல்லாம் சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக செய்து சாப்பிடுங்கோ. இது உங்களுக்கு நீங்கள் செய்ய தெரியாட்டாலும் இதில் ஈஸியாக செஞ்சிடுவீங்க. இது வந்து நீங்கள் ஒரு வித்தியாசமான முறையில் நீங்கள் செய்த ஆக்களுக்கு கொடுத்தீங்கன்னா எல்லாம் சாப்பிடுவினா. பிள்ளைகள் எல்லாம் இது நல்லா விரும்பி சாப்பிடுவினா. கண்டிப்பாக நீங்கள் செய்து கொடுங்கோ. இது வந்து நீங்கள் ஒரு இடத்துலையுமே கண்டிருக்க மாட்டீங்க. இது நானாகவே சும்மா செய்து பார்த்து தான் பழகினான். இப்போ எனக்கு நல்ல இதாக வருது. நான் உடனடியாக 1 கிலோ எடுத்தேன்னு சொன்னால் 1 மணித்தியாலத்தில் முழுக்க சுட்டு பொரிச்சிடுவேன். நீங்களும் கண்டிப்பாக செய்து பாருங்க. இந்த மாதிரி நான் வித்தியாசமான வீடியோ எல்லாம் போடுவேன். நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. ஓகே, இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.